யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா. சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி தொடர்பான ஆலோசனை கூட்டம் பல்வேறு பகுதிகளில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் பெண்ணலூர் பகுதி ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் 14/3/2025 அன்று நடைபெற்றது. இருங்காட்டுக்கோட்டையில் அதிமுக மாநில இளைஞர் பாசறை துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ். சிவகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்களும் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் எறையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எறையூர் இ. பி. முனுசாமி, ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்கிலிபாடி எஸ். ராமச்சந்திரன், ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ. மோகன், மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் PPG பிரசிதா குமரன், திருவள்ளூர் மத்திய மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பூவை எஸ். கோபிநாத், இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீபதி ரெட்டி, ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேரிஞ்சம்பாக்கம் கே. பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நம்முடைய கழக பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வைகை செல்வன் அவர்களுக்கு இங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் கிழக்கு ஒன்றியத்தில் வெற்றியினுடைய இடம் விருங்காட்டுக்கோட்டை. தலைவரும் ஜெயிச்சா ஒன்றிய கவுன்சிலும் ஜெயிச்சோன்னா நாங்கள் திமுக பீரியட்லயே நாங்கள் ஒவ்வொருவரும் 1000 வாக்குகள் வித்தியாசத்திலே ஜெயிச்சோம். எதிராளி கூட வாங்க முடியாது, நம்ம அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாத அளவுக்கு. அதனால தான் இது ஒரு நல்ல துவக்கமாக இங்கே வச்சோம். அண்ணன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நன்றி. அதே போல நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் அண்ணன் சோமசுந்தரன் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் வரவேற்று நன்றி கூறுகிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மதனந்தபுரம் பாண்டியனையும் இங்கே வரவேற்கிறேன். அதே போல 2 ஒன்றிய கழக செயலாளர்கள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முனுசாமி அவர்களையும் பக்கத்தில் பேரை சொல்லி ராமச்சந்திரன் அவர்களையும், இவங்க 2 பேரும் நம்ம கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர், நம்ம புதிய நகர செயலாளர் தம்பி மோகன் அவர்களை வரவேற்கிறேன். எப்போதுமே நம்மோடு தோளோடு தோல் நின்று எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா கட்சி நிகழ்ச்சிக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம 2007 ஒரு பாசறையினுடைய ஒன்றிய துணை செயலாளராக போட்டு அதுல இருந்து சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் ஆயிட்டார். அதே பாசறைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியை வரவேற்று உங்களையும் அண்ணன் அவர்களையும் வரவேற்று தன்னுடைய காவல் தெய்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் MGR அவர்களையும் மனித நேயமிக்க தலைவி மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டியினுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்களுக்கெல்லாம் சகோதரராக இருந்து இந்த ஊராட்சி மன்றத்தை மட்டுமல்ல இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே பம்பரம் போல சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையினுடைய மாநில துணை செயலாளரும் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவருமான அன்பு தம்பி இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் அவர்களை வரக்கூடிய கூட்டம் பூத் கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தை இங்கே சிறப்பாக நடத்துவதற்கும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், உத்திரமேரூர் தொகுதி, காஞ்சிபுரம் தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி,
இந்த 3 தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை சிறப்பாக அமைத்து இந்த 3 தொகுதியும் வெற்றி பெற்று எடப்பாடியாருடைய பொற்கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பு செயலாளர், அது மட்டுமல்ல சொல்லின் செல்வர், இப்படி பல்வேறு வகையில சிறப்பாக நீங்களாம் டிவியில பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, இன்று ஒரு தகவல் சொல்லுவாரு, அப்பப்போ ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பார். டிவியில பேட்டி வந்து அதிகமா கொடுப்பவரே நம்ம அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய செயலாளராக விளங்கக்கூடிய அண்ணன் முனைவர் வைகை செல்வன் அவர்கள் இங்க வருகை தந்திருக்கிறார். அதே போல இந்த பெண்ணலூர் நிர்வாகிகளான தேவேந்திரன், கோவிந்தன், வெங்கடேசன், மூர்த்தி, மணி, அருள்தாஸ் உட்பட அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பூத் கமிட்டியை பொறுத்தவரை இயக்கத்துக்கு வருகின்ற தேர்தலுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனையை பெற்று இந்த பணியை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஒரு பூத்துக்கு 9 பேரை நம்ம நியமிக்கிறோம். இந்த 9 பேரும் வந்து சிப்பாய்கள் போல அந்த தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, இன்னும் இருக்கக்கூடிய இந்த 1 ஆண்டு காலம் சிப்பாய் போல வந்து அந்த பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 26 நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையணும். அதுக்காக தான் இந்த பூத் கமிட்டியை நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த பூத் கமிட்டியை அமைக்க வேண்டும் என்பதுதான் பொதுச் செயலாளருடைய கருத்து. ஆகவே வருகை தந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள், நம்ம வந்து இயக்கம் பெரிய இயக்கம், அதிமுக சாதாரண இயக்கமா? இந்த இயக்கம் ஆரம்பித்து 51 ஆண்டுகள் ஆனாலும் 31 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்டிலே இந்த இயக்கம் பெரிய இயக்கம் அதிமுக தான். திமுக கூட இருந்தது கிடையாது. அதிமுக தான் 31 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி கட்ட நம்ம இருக்கிறோம். ஆனா திமுக அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் ஜெயிக்கும், 2 தேர்தலில் தோக்கும். அதுதான் அதனுடைய தலையெழுத்து. ஆக வருகின்ற தேர்தலில் திமுக தோக்க போது அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். பொய்ய சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு திட்டமும் செஞ்ச பாடு இல்லை. உங்களுக்கு எல்லாம் டாஸ்மார்க்ல மதுபானத்துல மட்டும் சுமார் 4000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருப்பதாக இன்னைக்கு அறிக்கை சொல்லி இருக்கு. நீங்க வந்து பேருக்கு தான் 1000 கோடி சொல்லி இருக்கிறாங்க. நோண்டி எடுத்தோம்னா அந்த ஊழல் நோண்டி எடுத்தா 4000 5000 கோடிக்கு மேல 40,000 அண்ணன் சொல்ற 40,000 கோடிக்கு மேல டாஸ்மார்க்ல மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. கேட்டா ஸ்டாலின் கேட்டா மும்மொழி இருமொழி கொள்கைன்னுவாரு, தமிழுக்காக நாங்க உயிர் வாழறன்னு சொல்லுவாரு, மத்திய அரசை கையேந்த மாட்டேன்னு சொல்லுவாரு, மத்திய அரசுக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த 40,000 கோடி இருந்தா இன்னைக்கு அருமையான பட்ஜெட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்திருக்கலாம். ஆனா மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி இன்னைக்கு திமுக. இந்த கட்சிக்கு நாம பாடம் புகட்ட வேண்டும். வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற பொழுதுதான் நம்முடைய தம்பி செந்தில்ராஜ் இங்க பேசும்போது சொன்னாரு, அம்மாவுடைய திட்டங்கள்லாம் சொன்னாரு. தாலிக்கு தங்க திட்டம், படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான மக்களுக்கு தேவையான பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம், ஆடு மாடுகள் கொடுக்கக்கூடிய திட்டம், இப்படி எல்லா திட்டங்களும் மீண்டும் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அட்டைதாரர்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறியை கொடுத்த ஆட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. யாருக்காவது குறைவச்சமா? எல்லாரும் சொன்னாங்க. ஆக உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறோம். இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கோட்டைக்கு அனுப்புங்கள். ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புங்கள். அண்ணன் எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்பி முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று உங்களை கேட்டு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு வளர்வதற்கு இன்றைய தினம் பூத் கமிட்டி அமைக்கின்ற நிகழ்ச்சி மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்கிற செய்தியை இட்டுத் தருகிற முதல் நிகழ்ச்சியாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் தமிழ்நாட்டிலேயே முதல் செய்தியாக ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்கிற செய்தி வர வேண்டும். அப்படி வருவதற்குரிய அத்துணை பணிகளையும் நீங்கள் ஆற்ற வேண்டும். உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். எங்கள் இயக்கத்திற்கு துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற நிகழ்வு தான் இன்றைய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை என்கிற தகுதி வாய்ந்த பொறுப்பை வகிக்கிற நம்முடைய மாநில இளைஞர் பாசனுடைய துணை செயலாளர், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், என்னுடைய அருமை தம்பி சிவகுமார் அவர்களே, இந்த மாவட்டத்தை கட்டி நிர்மாணிக்கின்ற கடப்பணியில் 3 தொகுதிகள் ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், உத்தரமேரூர், இந்த 3 தொகுதிகளிலும் 3 தொகுதிகளுடைய வெற்றியை உறுதி செய்கிற விதத்திலே 3 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற விதத்திலே அல்லும் பகலும் பாராது தொடர்ந்து இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர், முன்னாள் அமைச்சர், என்னாலும் அமைச்சராக வரக்கூடிய அருமைக்குரிய ஆருயிர் அண்ணன் நம்முடைய காஞ்சிபுரம் சோமசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்வினை கடந்து கொண்டிருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய ஆருயிர் அண்ணன் மதனைந்தபுரம் பழனி அவர்களே, இந்த பகுதியிலே படைநடத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த சிப்பாயாக விளங்கி மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக திகழ்ந்து ஒன்றிய குழு உறுப்பினராக விளங்கி வருகிற அருமை தம்பி போந்தூர் செந்தில் ராஜன் அவர்களே, நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளராக இந்த இயக்கத்திலே பணியாற்றி அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காக தடந்தோல் அமைக்கின்ற மகத்தான மாவீரர்களாக விளங்குகிற எறையூர் முனுசாமி, சிங்கிள்பாடி ராமச்சந்திரன், மோகன் உள்ளிட்ட நகர்கழகத்தின் செயலாளர்கள் அவர்களே, நம்முடைய பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களே, சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் அவர்களே, மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தருமன் அவர்களே, மாயா அவர்களே, ஐடி விங் செயலாளர் தம்பி பாண்டி அவர்களே, அறிவேந்தன், முனுஆதி, திருமால், தயாளன், எடைப்பாக்கம் மூர்த்தி, கொளத்தூர் ராமச்சந்திரன், இறைச்சூர் சேட்டு உள்ளிட்ட நண்பர்களே, இந்த இருங்காட்டை கோட்டையினுடைய நிர்வாகியாக இருக்கிற அருமைக்குரிய ஐயா ஸ்ரீபதி ரெட்டியார் அவர்களே, கஜேந்திர நாயக்கர் அவர்களே, முனுசாமி நாயக்கர், ரங்கநாதன் நாயக்கர், ஏழுமலை, ராஜேந்திரன் நாயக்கர், ராஜா ரெட்டியார், கண்ணன் நாயுடு, சதாசிவம், சேகர் நாயக்கர், ஆனந்தராஜ், ரவி, ஜெயபாலன், ஆனந்தராஜ், யோகநாதன், ஹரிதாஸ், கந்தன், தேனியப்பன் உள்ளிட்ட கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளே, தேவேந்திரன், கோவிந்தன், வெங்கடேசன், மூர்த்தி, மணி, அருள்தாஸ் உள்ளிட்ட கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கு வருகை தந்திருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக வருகை தந்திருக்கிற கோபிநாத் உள்ளிட்ட நண்பர்களே வணக்கம். இன்று நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள் தொடர்ந்து 10 நாட்களாக விரைந்து ஆற்றி வருகிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 82 மாவட்ட கழகங்களிலும் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. அவற்றில் முதன்மையான மாவட்ட கழகமாக எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை முதல் மார்க் எடுக்கிற மாவட்டமாக விளங்குவது உங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட கழகம். 82 பேர்களில் முதல் மதிப்பெண்ணை 100க்கு 100 எடுக்கிற மாவட்ட செயலாளர் என்று சொன்னால் அவர்தான் உங்களுடைய அன்புக்குரிய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள். ஆக அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் சென்று பூத் கமிட்டி அமைக்கின்ற பணிகள். பூத் கமிட்டி அமைப்பது என்பது ஒவ்வொரு பூத்துகளிலும் 9 நிர்வாகிகள் இருக்க வேண்டும். அந்த 9 நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தின்பால் விசுவாசமாக பணியாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
40 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3 பெண்கள் அதில் பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களை அந்த பூத்திலே அமர்ந்து காலையிலிருந்து தொடங்கி வாக்குப்பதிவு தொடங்குகிற நிலையிலிருந்து வாக்குப்பதிவு முடிந்து ஓட்டு பெட்டியில ஏற்றுகிற வரைக்கும் உடனே இருந்து தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்களாக அவர்களால் தான் நம்முடைய கோட்டை கொத்தளத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி 8வது முறையாக ஆட்சிப்படத்தில் ஏற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள், தலகர்த்தாக்கள், சிப்பாய்கள். எப்படி இராணுவத்திலே நம்முடைய எல்லை பகுதியில துப்பாக்கிகள் தோட்டா வந்த நிலையிலும் கூட மார்பு காட்டுகிற வீரர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் இருக்கிறவர்கள் தான் இந்த 9 பேர் அடங்கி இருக்கிற பூத்து கமிட்டிகள். நான் எங்கள் ஊர் கூட அருப்புக்கோட்டை பகுதி இவ்வளவு எழுச்சியோடு பெண்கள் வந்திருப்பதை நான் உள்ளபடியே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். இவ்வளவு பெண்கள் உற்சாகமாக வந்திருக்கிறீர்கள். நம்முடைய போந்தூர் செந்தில்ராஜ் அவர்கள் சொன்னார்கள், இருங்காட்டு கோட்டை என்பது அதிமுகவின் கோட்டை. இந்த கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது, எங்கள் கோட்டை. ஆகவே அதிமுக கோட்டை என்னுடைய வீர வரலாற்றை, வெற்றி வரலாற்றை, இருங்காட்டு கோட்டையினுடைய வெற்றியை நாளை ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் கொண்டாடுகிற அளவிற்கு நீங்கள் உயர்த்தி தர வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி எப்படியெல்லாம் சிறப்போடு இருக்கிறது. இன்னைக்கு 65,000 ரூபாய் ஒரு பவுன் நகை, 8 கிராம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா 1 லட்சம் ஆயிரும். பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார், 1 லட்சம் ஆனாலும் 1 பவுன் நகை தங்கம் அதிமுக ஆட்சி வந்தா இலவசம். உங்களுக்கெல்லாம் பல்வேறு திட்டங்கள், மாணவர்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிள், இன்னும் புத்தகம் இலவசம் எல்லாம் கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மாவை. நான் கல்வி அமைச்சராக இருக்கிற போது அந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். அதே போல பல்வேறுபட்ட கொரோனா காலகட்டத்தில் கூட பொங்கல் பண்டிகையின் போது கூட 2500 ரூபாய் கொடுத்த இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு தரவே இல்லை, அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். எங்கு பார்த்தாலும் ஊழல். எங்க இந்த ஆட்சியில 40,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்ல ஊழல். குடிக்கிறதே ரொம்ப தவறான காரியம். அதுல கடையை அதிகமா திறந்து குடிக்க எல்லாருக்கும் பழக்கப்படுத்தி 40,000 கோடிகளை ஊழல் செய்திருக்கிறது திமுக அரசாங்கம். அதற்கு செந்தில் பாலாஜி பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்று சட்டமன்றத்தில் நம்முடைய 63 சட்டமன்ற உறுப்பினர்களும், நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நேற்றைய முதலமைச்சர், இன்று எதிர்க்கட்சி தலைவர், நாளை மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தினார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நேரடி லைவ்ல நீங்க பார்த்திருக்கலாம். நேரடியா மக்களை சந்திக்கக்கூடிய துப்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறோம், அண்ணன் சோமசுந்தரம் அவர்களுடைய சார்பாகவும், நம்முடைய அருமையண்ணன் பழனி சார்பாகவும், நம்முடைய போந்தூர் செந்தில்ராஜ் சார்பாகவும், நம்முடைய சிவகுமார் சார்பாகவும் கேட்கிறோம், 1000 ரூபாய் பெண்களுக்கு தர்றேன்னு சொல்றேன். உங்க அப்பா வீட்டு பணமா? 1000 ரூபாய் மாதந்தோறும் மகளிருக்கு தருவதாக சொன்னீர்களே. எங்கள் தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் கொடுக்கிற அளவிற்கு திட்டத்தை தீட்டி இருக்கிறார். 6 சிலிண்டர் இலவசமாக தருகிற திட்டத்தை தீட்டியிருந்தார். ஆக இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு பெண் சுதந்திரமா போயிட்டு வர முடியுதா? பள்ளிக்கூடம் போன மாணவிகளுக்கு என்ன இல்லல்கள், இடர்பாடுகள் நாங்களும் ஆட்சி செஞ்சோம், அம்மா ஆட்சி செஞ்சாங்க. பெண்களுக்கு இந்நேரம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? அவன் அத்தனை பேரையும் என்கவுண்டர்ல சுட்டிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை துப்பாக்கி எடுக்கவே இல்லை, கையை கட்டப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ஏண்டா எப்போவா எடுப்பீங்கன்னு கேட்டா, நாங்கள் ஆயுத பூஜைக்கு மாத்திரம்தான் எடுப்போம், கும்பிட்டுட்டு வச்சிருவோங்கிறான். ஆக இப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்கிறது. ஆக அம்மாவுடைய ஆட்சியில நடந்ததுண்டா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில நடந்ததுண்டா? ஏன் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில 4 வருட காலம் 3 மாத காலம் நல்லாட்சி தந்தாரே, இப்படிப்பட்ட துன்பம் துயரம் நிகழ்ந்ததுண்டா? கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் ஆறாக ஓடியதுண்டா? இந்த ஆட்சியில் நடக்கிறது. இந்த அவலம் தொடர வேண்டுமா? இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செல்வ பெருந்தகை முட்டு கொடுத்து கொண்டு கையை கட்டி கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகிறாரே, வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய பதவிக்காக,
உங்களுடைய பணத்திற்காக, உங்களுடைய அதிகாரத்திற்காக நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே காங்கிரஸ் கட்சி, அந்த காரியத்தை செய்திருக்கிறவர் உங்கள் தொகுதியை சேர்ந்த செல்வ பெருந்தகை என்கிற போது அருவருப்பாக இருக்கிறது, வெக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆகவே உண்மையான சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் வேட்பாளர் கடத்திலே ஸ்ரீபெரும்புத்தூரில் நிறுத்தப்பட்டாலும் அவர் வெற்றி வாகை சூட வேண்டும். அந்த வெற்றியை உங்களுடைய வெற்றியாக இருக்கும், உங்களோடு இருப்பார். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் பழனி அவர்கள் இருந்தார்களே, இப்போ இப்படி நடந்ததுண்டா? அவர் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, அமைதியானவர். நான் எங்கேயாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதிகளுக்கு வந்தால் அவரை பற்றி கேட்கிற போது அமைதியானவர், நல்லவர், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, அவரால் முடிந்த பணிகளை செய்வார் என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார். ஆக இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இனி ஒரு காலம் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சியை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒருவர் 2 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். ஒருத்தர் 2 ஓட்டு கம்பல்சரியா நீங்க வாங்கி கொண்டு வந்து ரெட்டலையில போடணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் வளரும். வளர்கிற போது பெண்களுக்கு என்று தனித்துவமான பாதுகாப்பு, பெண்களுக்கான 1 லட்சம் ரூபாய் தங்க நகையே விலைக்கு போனாலும் கூட இலவசமாக 1 பவுன் தங்கத்தை தருகிற ஆட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கும். அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வந்தால்தான் நாட்டு மக்கள் காப்பாற்ற நிலை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுகிறது. சொன்னதை செய்யாத ஒரு அரசு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். பொதுவில் சொல்லி வாக்கு வாங்கி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு முதலமைச்சர் கோடி லட்சக்கணக்கான ஊழல்கள் பண்ணி இன்றைக்கு ஆட்சியை இன்றைக்கு அமர்ந்து கொண்டு எத்தனையோ கோடி லட்சம் ரூபாய் இன்றைக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகிலிருந்து, வருவாய்த்துறையிலிருந்து, உள்ளாட்சித்துறையிலிருந்து எல்லா துறைகளும் இன்றைக்கு ஊழல் சொன்னால் அன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அரசு தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஊழல் ஆட்சியாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. செயலாளர்ப்பா இந்த பூத்துக்கு சாந்தி இருக்காங்களாம்மா, ரைட். சதீஷ், இன்னொரு சதீஷ். அடுத்து பாகமேன் 101. ஆமா, கலை அரசி சூர்யா இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பூத்து கமிட்டியை பொறுத்தவரை நல்ல சூப்பரான ஆள் அங்க போட்டிருக்கிறோம். எதிரி யாரு வந்தாலும் பலான்னு அறையணும், ஞாபகம் வச்சுக்கணும். தவறு செய்யறவர்கள் யாரு வந்தாலும் பலான்னு அறையணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தகுதியானவங்களை போட்டிருக்க சகோதரிலாம் அங்க இருக்கிறீங்க. தைரியமா வந்தீங்க, பூத்து போயிட்டு வேலையை பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தெருவா போயிட்டு அம்மா ஆட்சியில நடந்த திட்டங்களை நீங்க எடுத்து சொல்லுங்க. அதுக்குதான் உங்க பெண்களை போட்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க வாசப்படி வரைக்கும் தான் போலாம், நீங்க அடுப்புங்கரை வரைக்கும் போலாம், போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம். ஏன்னா பெண்கள் நினைத்தால் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால நீங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஏமாற்றக்கூடிய ஆட்சி, மக்களை பழி வாங்கக்கூடிய ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்றணும். நீங்க எல்லாம் சிறப்பா இருந்து பணியாற்றுங்க. நன்றி, வணக்கம். நம்ம தம்பி தர்மா, ஊராட்சி மன்ற தலைவர் தர்மா, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், அப்புறம் மாயா உட்பட எல்லாரையும், நம்ம தம்பி பாண்டி உட்பட வந்திருக்கிற கழகத்தோழர்கள், ஏன்னா அங்கங்க பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க. அதனால எல்லாருக்கும், எல்லா தம்பிகளுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி, நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு ஏஜே மியூசிக் அகாடமி, அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.